அமேசான் மழைக்காடு. அதுவும் நம்ம இந்தியாவை விட 2 மடங்கு பெரிய ஒரு மர்மமான காடு. இங்க சூரிய வெளிச்சமே படாத இடங்கள் இருக்கு, தொட்டாலே கொல்லக்கூடிய தவளைகள் இருக்கு, ஏன் மனுஷங்க நடமாட்டமே இல்லாத மர்ம தீவுகள் கூட இருக்கு. இந்த காட்டை பத்தின எதிர்பாராத ஒரு டிப்ஸையும் இந்த வீடியோட கடைசியில சொல்றேன், வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அமேசான் மழைக்காடு பூமியோட நுரையீரல் அப்படின்னு அழைக்கப்படுது. பூமியில இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்கள்ல சுமார் 10% இந்த ஒரு காட்டுக்குள்ளேயே வாழுது. கிட்டத்தட்ட 9 நாடுகளுக்கு பரவி கிடக்கிற இந்த காடு உண்மையிலேயே ஒரு தனி உலகம். நீங்க நைல் நதி தான் உலகிலேயே நீளமான நதி அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஆனா நீர்வரத்து அப்படின்னு பார்த்தா அமேசான் நதி தான் பெருசு. இந்த நதியிலிருந்து மட்டும் ஒவ்வொரு வினாடியும் சுமார் 20 கோடி லிட்டர் தண்ணீர் அட்லாண்டிக் பெருங்கடல்ல கலக்குது. இது எவ்வளவு பெரிதுனா ஒரு பெரிய நகரத்தோட பல நாள் தேவைய ஒரு செகண்ட்ல தீர்த்துடலாம். அது மட்டும் இல்லாம உலகத்தோட ரொம்பவே ஆபத்தான உயிரினங்களும் இந்த அமேசான் காட்டுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு வருது. அமேசான் காட்டோட நிஜமான டான் யாருன்னு கேட்டா அது இந்த ஜாகுவர் சிறுத்தை தான். மத்த பூனை இனங்கள் மாதிரி இல்லாம ஜாகுவருக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும், செம்மையா நீந்தும். இதோட கடிதிறன் எவ்வளவு தெரியுமா? சிங்கம் புலியை விட அதிகம். ஒரு முதலையோட மண்டையோட்ட கூட இதால ஒரே கடியில உடைக்க முடியும். மரத்துல ஏறுறது, தண்ணிக்குள்ள வேட்டையாடுறதுன்னு அமேசானோட ஆல்ரவுண்டர் இந்த ஜாகுவார் தான். அமேசானோட அடுத்த மர்மம் தான் இந்த கிரீன் அனகோண்டா. உலகத்திலேயே மிக கனமான பாம்பு இதுதான். சுமார் 250 கிலோ எடை வரைக்குமே வளரக்கூடிய இந்த பாம்புக்கு விஷம் கிடையாது. ஆனா இதோட பலமே இதோட உடம்புதான். இறைய அப்படியே சுத்தி வளைச்சு அதோட எலும்புகளை நொறுக்கி மூச்சு திணறடிச்சு முழுசா விழுங்கிடும். ஒரு முறை பெருசா வேட்டையாடிட்டா அடுத்த சில மாதங்களுக்கு இவைகளுக்கு சாப்பாடே தேவையில்லை. மூன்றாவதா நாம பார்க்க போறதுதான் ஹாலிவுட் படங்கள்ல வர்ற மாதிரி அமேசான் நதியோட மிக கொடூரமான வேட்டைக்காரனான பிரானா மீன்கள். இவைகளோட பற்கள் கத்தி மாதிரி செம ஷார்ப்பா இருக்கும். இதுங்க எப்போதுமே கூட்டமா தான் வேட்டையாடும். தண்ணியில ஏதாவது ஒரு விலங்கு காயம்பட்டு அதோட ஒரு சொட்டு ரத்தம் கலந்தா கூட நூற்றுக்கணக்கான பிரானா மீன்கள் ஒன்னா சேர்ந்து சில நிமிடங்கள்லயே அந்த விலங்க வெறும் எலும்பு கூட மாத்திடும். நான்காவதா நாம பார்க்க போற கொடூரமானது மீன். இது வெறும் மீன் கிடையாது, நடமாடும் பவர் ஹவுஸ். இதோட பெயர் எலக்ட்ரிக் ஈல். இதோட உடம்புல சுமார் 600 முதல் 860 வோல்ட் வரை மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய செல்கள் காணப்படுது. நம்ம வீடுகள்ல பயன்படுத்துற கரண்டை விட இது பல மடங்கு அதிகம். இந்த ஷாக் அடிச்சா ஒரு குதிரையே நிலை தடுமாறி விழுந்துடுமா. இதோட கரண்ட் ஷாக்க பயன்படுத்தி தான் இது இரைய வேட்டையாடுது. கடைசியா அமேசான் நதிக்கே உரிய ஒரு அற்புதம் பிங்க் டால்பின்கள். கடல்ல சாம்பல் நிறத்துல டால்பின்களை பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க இருக்கிற டால்பின்கள் இளஞ்சிவப்பு, அதாவது பிங்க் நிறத்துல இருக்குமாம். பிறக்கும் போது சாம்பல் நிறத்துல பிறந்து வளர வளரதான் இந்த பிங்க் கலர் வரும். இவைகளோட கழுத்தை 180 டிகிரி வரை இவைகளால திருப்ப முடியும். அமேசான் காடுகளோட ஒரு அழகான தேவதைன்னு இந்த பிங்க் டால்பின்களா சொல்லுவாங்க. இந்த 5 விலங்குகள்ல உங்களை ரொம்பவே மிரட்டின விலங்கியதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அமேசான் காட்ட ஒரு 4 அடுக்கு கட்டிடமா நீங்க கற்பனை செஞ்சுக்கலாம். முதல்ல எமர்ஜென்ட் லேயர், மிக உயரமான பகுதி. இங்க 60 மீட்டருக்கும் மேல வளர்ற மரங்கள் இருக்கு. இந்த காட்டுல காணப்படுற கேப்போக் மரம் தான் நம்ம அவதார் படத்தோட இன்ஸ்பிரேஷன். 1000 வருஷம் பழமையான மரங்கள் எல்லாம் இங்க அசால்ட்டா நிற்குது. இந்த காட்டோட 2வது லேயர் கேனோபி லேயர். இது காட்டோட கூரை மாதிரி. இங்க கிளைகள் எவ்வளவு அடர்த்தியா இருக்கும்னா மேல பெய்யுற மழை தண்ணி தரைக்கு வர 10 நிமிஷம் ஆகுமா. 25,000 வகையான ஆர்கிடிக் மலர்களும் விசித்திரமான டோக்கன் பறவைகளும் இங்கதான் வாழுது. இந்த காட்டோட 3வது அடுக்கோட பெயர் அண்டர் ஸ்டோரி. இங்கதான் ஆபத்து அதிகம். ஜாகுவார் சிறுத்தைகளும் அழகிய ஆனா ஆபத்தான பாய்சன் டாட் தவளைகளும் இங்கதான் இருக்கும். இந்த ஒரு சின்ன தவளையோட விஷம் 10 மனுஷங்களை ஒரே நேரத்துல கொல்லக்கூடிய சக்தி வாய்ந்தது. இந்த காட்டோட 4வது அடுக்கு தான் ஃபாரஸ்ட் ஃப்ளோர், அதாவது தரைப்பகுதி. இங்கதான் இருட்டுல தானாவே ஒளிரும் விசித்திரமான காளான்கள் காணப்படும். ஆனா கவனமா இருக்கணும், ஏன்னா இங்கதான் புல்லட் ஆண்ட் அப்படின்னு அழைக்கப்படுற எறும்புகளும் வாழுது. இது கடிச்சா துப்பாக்கி குண்டால சுடுற மாதிரியான வலிய கொடுக்கும். அமேசான் காடுனா வெறும் மரங்களும் மிருகங்களும் மட்டும் கிடையாது. அங்க சுமார் 500க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்களும் வாழ்றாங்க. இதுல 50
300க்கும் மேற்பட்ட குழுக்கள் இன்னைக்கு வரைக்கும் வெளி உலக தொடர்பே இல்லாம வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு இன்டர்நெட் கிடையாது, மொபைல் போன் கிடையாது, ஏன் சக்கரம்னா என்னன்னு கூட தெரியாது. இயற்கையோட ஒன்றி வாடுற அவங்கதான் இந்த காட்டோட உண்மையான பாதுகாவலர்கள். ஆனா நாம நம்ம தேவைகளுக்காக அவங்களோட வீட்டையே அழிச்சிட்டு வர்றோம். பூமியோட மொத்த ஆக்சிஜன் தேவையில 20% இந்த ஒரு காட்டுல இருந்து கிடைக்குது. ஆனா கடந்த சில வருடங்களா மட்டும் 20% காட்டை நாம அழிச்சிட்டோம். ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு கால்பந்து மைதானம் அளவுக்கு மரங்கள் வெட்டப்படுது. இந்த நிலைமை நீடிச்சா எதிர்காலத்துல நாம ஆக்சிஜன் சிலிண்டரை முதுகுல சுமந்துட்டு சுத்த வேண்டிய நிலை ஏற்படும். இந்த அமேசான் காடுகள்ல 1600 வகைக்கும் மேற்பட்ட 39,000 மரங்கள் காணப்படுது. இது அங்க காணப்படுற மிகப்பெரிய மரங்களோட கணக்கெடுப்பு மட்டும்தான். செடி கொடிகள் மற்றும் பாசி வகைகள் அப்படின்னு கணக்கெடுப்பு நடத்தினோம்னா 40,000 வகைக்கும் மேற்பட்ட தாவர வகைகளை இங்க கண்டுபிடிக்க முடியுமாம். இதுலயுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்னன்னா, இதுவரை கண்டுபிடிக்கப்படாத பல தாவர வகைகளும் நம்ம அமேசான் ரெயின் ஃபாரஸ்டுக்குள்ளாடி வாழ்ந்துட்டு தான் வருது. அது மட்டும் இல்லாம 400 வகையான நிலவாழ் உயிரினங்களும் 300க்கும் மேற்பட்ட நன்னீர்ல வாழ்ற மீன் வகைகளும் 1300க்கும் மேற்பட்ட பறவை இனங்களும் 400க்கும் மேற்பட்ட இனங்களை சேர்ந்த மற்ற விலங்குகளும் இந்த அமேசான் காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு வருது. இந்த மழைக்காட்டுல நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகள்ல அதிகமா கண்டுபிடிக்கப்பட்டது பூச்சி வகைகள், பட்டாம்பூச்சிகள், புழுக்கள், தேனீக்கள் அப்படின்னு 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட பூச்சி இனங்கள் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல வாழ்ந்துட்டு வருது. இவை அனைத்துமே இதுவரை மனிதர்களால கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்களோட கணக்கெடுப்பு மட்டும்தான். இன்னும் மனிதனால கண்டுபிடிக்கப்படாத பல உயிரினங்களும் இந்த காட்டுக்குள்ளாடி வாழ்ந்துட்டு தான் வருது. உலகத்துல இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய வண்டு இனமான ஹெர்குலிஸ் பீட்டில் என்கிற வண்டுகளையும் உங்களால இந்த காட்டுக்குள்ளாடி பார்க்க முடியும். இந்த வண்டுகள் சுமார் 19 சென்டிமீட்டர் நீளம் வரை காணப்படுமாம். அது மட்டும் இல்லாம இகுவானா மற்றும் ஆண்ட் ஈட்டர் மாதிரியான விசித்திரமான உயிரினங்களையும் உங்களால இங்க பார்க்க முடியும். மனிதர்கள் மரங்களை வெட்டுறது, காலநிலை மாற்றம் மற்றும் காட்டுத்தீ போன்ற பல காரணங்களால இந்த அமேசான் காடுகளோட பல பகுதிகளும் அழிவுக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆனா நம்மள மாதிரி இல்லாம இங்க வாழ்ற பழங்குடியின மக்கள் இந்த காட்டை பாதுகாத்துட்டு வர்றாங்க. இவங்க இவங்களோட பிள்ளைகளை பள்ளிகளுக்கு விடுறது கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்முடைய வாழ்க்கையோட அன்றாட தேவைகளான மின்சாரமோ மொபைல் போனோ மற்ற எந்த உபகரணங்களும் இவங்களுக்கு தேவைப்படுறதும் கிடையாது. இந்த பழங்குடியின மக்கள்ல பாதிக்கும் மேற்பட்டோர் பிரேசில்ல தான் தங்கிட்டு வர்றாங்க. இவங்களோட முக்கியமான தொழில்களான கிழங்கு அகழ்தல், தேனெடுத்தல், வேட்டையாடுதல் போன்ற வேலைகளை ஆண்களும், பயிர் நிலங்களை விளைவிக்கிறது, பயிரிடுதல் போன்ற வேலைகளை பெண்களும் செய்துட்டு வர்றாங்க. இந்த காட்டை நீங்க சுத்தி பார்க்க ஆசைப்படுறீங்களா என்கிறதையும், அமேசான் காடுகளோட மர்மமான விலங்கு மற்றும் விஷயங்களை பத்தி பார்ட் 2 வீடியோ வேணுமா என்கிறதையும் கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.